முடிஞ்ச கூட காலையில நான் போவோம் அப்படின்னு பார்த்தேன். வேனில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் கோர ரயில் விபத்தில் சிக்கி உடல் சிதறிய அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. கடலூரில் இயங்கி வரும் கிருஷ்ணசாமி என்ற தனியார் பள்ளியின் வேன் ஒன்று 4 பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளி நோக்கி புறப்பட்டது. அப்போது ரயில்வே கேட் மூடப்படாத நிலையில் இருந்த செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை வேன் காலை 7:40 மணியளவில் கடந்துள்ளது. அந்த நேரத்தில் விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற பயணிகள் ரயில் தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்த போது பள்ளி வேனின் மீது மோதி 50 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதில் வேனில் இருந்த 6ஆம் வகுப்பு படித்து வந்த நிவாஸ் என்கிற நிமிலேஷ் என்ற மாணவரும் 11ஆம் வகுப்பு படித்து வந்த சாருமதி என்ற மாணவியும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். வேனில் இருந்த மற்ற 2 மாணவர்கள், வேனின் ஓட்டுநர் என 3 பேரும் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தின் போது அங்கிருந்த மின் கம்பிகள் துண்டிக்கப்பட்டதால் அங்கு சென்ற அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் மீது மின்சாரம் பாய்ந்ததாகவும் அவரும் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. டொம்முன்னு சத்தம் கட்டுது. அப்போ ட்ரெயின் போச்சு. என்னடா ட்ரெயின் போச்சு சத்தம் பார்த்தாக்கா பின்னாடியே ஊடு ட்ரெயின் நின்று போச்சு. ஒரே ஓட்டம் ஓடணும். ஓடினாக்கா வேன் அடித்து அப்படியே சிதறி போச்சு. சரி காப்பந்து பண்ணலான்ட்டு போனேன். பசங்களை பார்த்தாக்கா என் காலுங்கள் வந்து கிடக்கு 2 பசங்க பாடி ஓடக்குள்ளே. அது பார்த்துட்டு இன்னும் பசங்க எனக்கு உயிர் ஒருத்தவங்க பார்த்தேன். அதுக்குள்ளே ஒயர் அதை தொப்புனே கால் வந்து போச்சு. மேலே இருந்து ஒயர் கிடந்து அப்படியே கால் அடித்து நானும் கீழே விட்டோம். அதுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியாது. தகவல் அறிந்து உடனே சம்பவ இடத்திற்கு வந்த மாணவர்களின் பெற்றோர் உடல் துண்டித்த நிலையில் கிடந்த தங்களது பிள்ளைகளை கண்டு கதறி துடித்தனர். முடிஞ்ச கூட காலையில நான் போவோம் அப்படின்னு பார்த்தேன். மேலும் மாவட்ட எஸ்பி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரும் சம்பவ இடத்திற்கு நேரில் விரைந்தனர். மேலும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 11ஆம் வகுப்பு மாணவனை அமைச்சர் கணேசன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். விபத்தில் உயிரிழந்த சாருமதி என்ற 11ஆம் வகுப்பு மாணவியின் தம்பி செழியன் உயர் சிகிச்சைக்காக ஜிப்ம மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார். கேட் கீப்பர் மட்டும் கதவை மூடியிருந்தால் விபத்தை தவிர்த்திருக்கலாம் என அங்கிருந்தவர்கள் ஆத்திரத்தில் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா என்ற இளைஞரை அடித்து உதைத்தனர். பின்னர் போலீசார் கேட் கீப்பரை பொதுமக்களிடம் இருந்து மீட்டு விசாரணைக்கு அழைத்து சென்றனர். கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா உறங்கிவிட்டதால் ரயில் வரும் நேரத்தில் கேட்டை மூடவில்லை என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தகவல் தெரிவித்து அவரை அடித்து உதைத்தனர். இதனைத் தொடர்ந்து பங்கஜ் சர்மாவை போலீசார் கைது செய்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் வேன் தண்டவாளத்தை கடக்கும் போது அங்கு சிக்னலும் போடவில்லை, அதே நேரத்தில் கேட் கீப்பர் மூடி வைக்கவில்லை என விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வரும் மாணவர் தெரிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.